ரீசெண்டாக நம்ம தமிழோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் நம்ம ஸ்டேட்டோட மொத்த வரவு செலவு கணக்கையும் ஒரு வெள்ளை அறிக்கையாக வெளியிட்டிருந்தார். அதை உங்களுக்கு புரிகிற மாதிரி சுருக்கமாக சொல்கிறேன் வாங்க. தமிழோட மொத்த கடன் பார்த்தீங்கன்னா 13.18 லட்சம் கோடி இருக்குது. லாஸ்ட்டு 5 இயர்ஸில் மட்டும் 4.8 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. 64,000 இருந்த தனிநபர் கடன் இன்றைக்கி 1,28,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 100% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தனிநபர் வருமானம் 2 லட்சமாக இருந்துச்சு 5 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ பார்த்தீங்கன்னா 3.1 லட்சமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த வரவு செலவு கணக்கை உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு சின்ன நம்பரில் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்நாட்டோட வருமானம் 100 ரூபான்னு இருந்துச்சுன்னா அதில் வட்டிக்கு மட்டுமே 22 ரூபா செலவாகுது. அரசு ஊழியர்களுக்கு சம்பளம், பென்ஷன்னு 42 ரூபா செலவாகுது. இந்த 64 ரூபாயும் கட்டாய தவிர்க்க முடியாத செலவு. இது மட்டும் இல்லாமல் 40 ரூபா வெல்ஃபேர் ஸ்கீம்ஸுக்கும், 18 ரூபா ரோடு போடுறதுக்கும், கவர்மெண்ட் ஸ்கூலு, ஹாஸ்பிட்டல்ஸு, காலேஜஸுக்குன்னு மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கும் செலவாகுது. மொத்தமாக 145 ரூபா செலவாகுது. தமிழ்நாட்டோட வருமானம் பார்த்தீங்கன்னா வெறும் 100 ரூபா தான். ஆனால் 45 ரூபா எக்ஸ்ட்ரா செலவாகுது. இந்த 45 ரூபா எக்ஸ்ட்ரா செலவாகுது தான் தமிழ்நாடு கடன் வாங்கி போய் இந்த நிலமையில் வந்து நிற்கிறோம். வருஷம் தமிழ்நாட்டோட கடன் 14.3% இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. இதே போல் ஒரு நாட்டுக்கு நிதி நெருக்கடி ஏற்படுதுன்னா அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணால் கார்பரேட் டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் கார்பரேட் டேக்ஸை கலெக்ட் பண்ணும். ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு வெறும் ரெவன்யூ ஷேரிங் மட்டும்தான் பண்ணும். இந்த நிலைமையை சமாளிக்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, ரெவன்யூ கலெக்ஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. அதாவது டேக்ஸஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஸ்டாம்ப் டியூட்டி, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு, ப்ராப்பர்ட்டி ஃபீஸு, ப்ரொஃபஷனல் டேக்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க.